சாயிராம். இந்த வாழ்வு சில இழப்புகளையும் பல பல பிரச்சனைகளையும் கடந்து வந்த பிறகுதான் அடக்கத்தோடும் பொறுமையோடும் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையாக இருக்கலாம், அடக்கத்தோடு இருக்கலாம், நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, எப்பொழுதுமே யாரையும் உதாசீனப்படுத்தி விடாதே. கடுமையான கோபங்கள் கூட சில சமயம் மன்னிக்கப்படுகிறது குழந்தையே. ஆனால் லேசான உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. எனவே எப்பொழுதும் யாரையுமே எந்த காரணத்திற்காகவும் உதாசீனம் மட்டும் செய்து விடாதே. உண்மையான உறவுகளை உதாசீனப்படுத்தி ஒன்றுமே சாதிக்கப் போவதில்லை குழந்தையே. ஆம், எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. பணத்தையோ வேறு பல பொருட்களையோ இழந்தால் கூட மீண்டும் அவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ள முடியும். எவ்வளவு வேண்டுமானாலும் திறமையினால் மீண்டும் அனைத்தையும் சம்பாதித்து கொள்ள முடியும். ஆனால் உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை ஒருமுறை இழந்தால் இழந்ததுதான், மீண்டும் திரும்ப பெறவே முடியாது. ஆம் குழந்தையே, வாழ்வு என்பது சில இழப்புகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் கடந்து வந்த பிறகுதான் நாம் எப்படி பொறுமையோடு வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையும் நம்பிக்கையும் மிக மிக முக்கியம் என் குழந்தையே. நான் உன்னிடம் இதை கூறுவதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இப்பொழுதும் அலட்சியம் செய்து விடாதே, உதாசீனப்படுத்தி விடாதே. உதாசீனப்படுத்திவிட்டால் பலவித இழப்புகளை சந்திக்க வேண்டிய வரும். எனவே உதாசீனம் எப்பொழுதும் யாரையுமே செய்து விடாதே. மௌனமாக இருப்பதை விட நல்லதை வெளியே சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பதும், கெட்டதை வெளியே சொல்லுவதை விட மௌனமாக இருந்து விடுவது அதைவிட நல்லது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தக்க ஏற்றங்களைக் கண்டு வியக்கத்தான் போகிறாய். இன்றிலிருந்து உனக்கான மாற்றம் தொடங்கவிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நல் மாற்றங்களை சந்தித்தே தீருவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். சாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். சாயி ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது, இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு.
பொறுமையாக இரு, எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது, கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எனவே வென்றோமா தோற்றோமா என்பதில் அல்ல வாழ்க்கை, அதில் உள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. என் குழந்தையே, நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் வீண் போகாது. உன்னுடைய கஷ்டகாலம் முடியும் தருவாயில்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும். என்னுடைய இந்த வாக்கு உன் காதுகளுக்கு எட்டும். உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது. அதனால்தான் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய விதி மாறப்போகிறது. உன் விதியை மாற்ற உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன் உன் இல்லம் நோக்கி. இதோ சிறிது நேரத்தில் வந்து விடுவேன். உன் வாழ்க்கையை மாற்ற, உன் விதியை மாற்ற. எனக்கு மட்டுமே கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன் கஷ்டத்தையே, உன்னுடைய வேதனையை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால், உன் சிந்தனையை அதில் மட்டுமே செலுத்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்படித்தான் முன்னேறுவாய்? நான் உனக்கு எத்தனை முறைதான் கூறுவது? நான் உன்னிடம்தான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்ற வாக்கை எத்தனை முறைதான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய இந்த சோதனையான காலகட்டத்திலேனோ உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. நான் சொல்வது உன் காதில் கூட விடவில்லை. நீ எப்பொழுதும் என் உயிராய் இருப்பாய். என் பாசத்திற்கு கட்டுப்பட்டவளாய் எப்பொழுதும் இருப்பாய். நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். உன் விதியை மாற்றுவேன். நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் பதிலாக உன் சாயப்பா ஒரு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு பொக்கிஷமாக அளிப்பேன். நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது. எதையும் பார்த்து பயப்படாதே, கலங்காதே, கலங்கி கலங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையை
மீட்டெடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. கஷ்டம், சோதனை என்ற பெரும் மலையை தவிடு பொடியாக்கி அதில் வரும் இந்த சிறிய கற்களை பறந்தடிக்க செய்வேன். உன் வேதனையை தீர்ப்பேன். உன் கண்ணீரை தொடைப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் வாக்கு நிச்சயமான சத்திய வாக்கேதான். ஆனால் ஒன்று நிச்சயம் என் குழந்தையே, ஒவ்வொரு மாதமும் உனக்கானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நல்லதாகவோ தீயவாகவோ எதுவாக இருந்தாலும் உனக்கு வரவேண்டியது வந்துதான் கொண்டிருக்கிறது. உன் மனப்பக்குவம்தான் சற்று நிதானமில்லாமல் போய்கொண்டிருப்பதால் உனக்கு நல்லது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று புலம்புகிறாய். ஆனால் குழந்தையே, எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அனைத்தையும், உனக்கு தேவையான அனைத்தையும், நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள உன்னிடம் பொறுமைதான் இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதே என்று கவலைப்பட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதை விட, ஒவ்வொரு நாளையும் நமக்கான வெற்றி நம்மிடம் வந்து சேரப்போகிறது என்று எண்ணிக்கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைத்தால் விரைவில் வெற்றி நம்மை வந்து தழுவும். உன் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இனி உன் வாழ்வில் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வரும் வாரங்களில், வரும் நாட்களில் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டமோ வேதனையோ நெருங்கும்படி நான் விட்டு விடுவேனா? உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே, நிகழ்த்தி வைக்கவே உன் சாயி தேவா நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இனி கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. கனவு நிஜமாகும் நேரம் இது. இந்த நேரத்தில் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரமும் இதுதான். உனக்கான நல்லது விரைவில் உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய ஆசிர்வாதம்தான். நிச்சயமாக இந்த மாத முடிவிற்குள் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். அதற்கான அறிகுறி இந்த மாத துவக்கத்திலிருந்தே உனக்கு தென்படத் துவங்கிவிடும். மாத இறுதிக்குள் பல முக்கிய திருப்பங்கள், பல முக்கிய மாற்றங்கள், பல முக்கிய ஏற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதுநாள் வரை நீ சந்தித்த சோதனைகளும் போராட்டங்களும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும். ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கிவிட்டது, என் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர துவங்கிவிட்டது என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னை சுற்றி இருந்த துன்பங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் இதுதான். அப்படியும் உன்னை துன்பம் வந்து நெருங்கினாலோ, துன்பம் வந்து உன்னை தாக்கினாலோ, மனப்போராட்டமாக இருந்தாலோ, சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். பகலவனை கண்ட பனி போல உன்னை நெருங்கிய துன்பங்களும் துயரங்களும் வந்த இடம் தெரியாமல், வந்த வழியே தெரியாமல் மறைந்துவிடும். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றி அடைவதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். முயற்சி எடுத்தவர் என்றுமே தோற்றதே இல்லை. உனக்கு துணையாக நான் தான் இருக்கிறேனே. எதற்காக முயற்சிப்பதற்கே பயந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய்? உன் அப்பா இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் பார்த்து கொள்வேன்.
உன் முயற்சியில் நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அருகில் இருந்து என்னுடைய கை கொண்டு உன் கரத்தை தூக்கி உட்கார வைப்பேன். அப்படியிருக்கும் பொழுது முயற்சிப்பதற்கே பயந்து கொண்டு இப்படியே நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார்தான் வெல்வது? சில பேர் அவர்கள் செய்யும் தவறை நம்மேல் சுமத்திவிட்டு நல்லவர்களாக அவர்கள் வேஷம் போடுவார்கள். இதுதான் உலகம் குழந்தையே. அப்படி உன்மேல் பழி சுமத்தினால் அந்த சமயத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நிதானமாக இரு. ஏனென்றால் சுமத்திய பழி தற்காலிகமானதுதான். உனக்கு அது தற்காலிகமானதுதான். ஆனால் அவர்கள் சுமத்திய அந்த பழி அவர்களுக்கு ஜென்ம ஜென்மமாய் பாவமாய் அவர்களை சூழ்ந்து இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். எனவே உன்மேல் சுமத்திய பழிக்காக வருந்தாதே. அது தற்காலிகமானதுதான். நீதான் தவறே செய்யவில்லையே, பின் எதற்காக கோபப்படுகிறாய்? உன்மேல் பழி சுமத்தினால் நீ தவறு செய்யவில்லை என்றால் அமைதியாக இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள நான் இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு இந்த போராட்டமும் கோபமும் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும்? ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட ஒரு நல்ல வழி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு கதவு, பல கதவு மூடப்பட்டாலும் ஏதாவது ஒரு ஜன்னலையாக உனக்காக நான் திறப்பேன். உன் வாழ்விற்கு வழிகாட்டுவேன். பிரகாசமான வாழ்க்கையை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அதற்கான வழியையும் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அதுவும் தவறான எண்ணத்தோடு நீ நினைப்பது, எதிர்மறையாக நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன் சாயப்பா நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உன் கைகளில் வந்து சேரும். எனவே என் பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறையை உன் மனதிலோ உன் வாழ்க்கையிலோ கொண்டு வராதே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீயே புகுத்தி கொள்ளாதே. அது உன் மனதை தான் நாசப்படுத்துமே தவிர, உன் மனதை தான் நோகடிக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழாது. அதுதான் உண்மை. உன் சாயப்பாவின் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாக அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உனக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்க்கையே இருண்டிருக்கிறதே என்று நீ கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடியப் போகிறது இன்றோடு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமே, ஆனந்தமே, சந்தோஷமே. அறிந்து கொள்கிறாயா? உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற துவங்கிவிட்டது. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எல்லோருமே இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு, அதை கொடு என்று கேட்காமல், என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும்,
எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி, அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும்.